ட்ரேடு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கே ஒன்று தோணும். என்ன தோணும் அப்படின்னா, ஒரு 1000 குவான்டிட்டி வந்து அடிக்கலாம், ஒரு 1000 குவான்டிட்டி வந்து பை பண்ணலாம். ஸோ இது வந்து வந்தா வரட்டும், போனா போகட்டும். நம்ம வந்து தைரியமாக வந்து எடுக்கலாம். ஏன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளோ தான் தெரியும். ஸோ அதை மீறி ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரியும். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்குள்ளாரே என்ன தோணும் அப்படின்னா, தைரியமாக இந்த ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாதிரி தைரியமாக எடுத்தால் தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இல்லைனா இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1000 குவான்டிட்டி இல்லை 2000 குவான்டிட்டி தைரியமாக எடுப்போம். ஸ்டாப் லாஸும் போட மாட்டோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கீழே மார்க்கெட்டு இறங்கி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸஸ் வந்து கொடுத்துட்டு போயிடும். ஸோ கரேஜுங்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடர்ஸில் கரேஜுங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ கரேஜ் ப்ளஸ் பிளான் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான பிளான் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து கரேஜை வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது தைரியத்தை வந்து வெளிப்படுத்தணுமே தவிர, ஸோ வெறும் தைரியத்தை மட்டுமே வச்சு வந்து நம்ம ஒரு ட்ரேடை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு பிளானிங் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ லாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை வச்சுக்கிட்டு எங்கே வந்தால் கட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் ப்ளஸ் கரேஜ் ரெண்டும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேடிங்கை தவிர வெறும் தைரியமாக வந்து நான் 1000 குவான்டிட்டி எடுப்பேன், 2000 குவான்டிட்டி எடுப்பேன், வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பிரின்சிபல் அமௌண்ட்டை லாஸஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்.